பிக் பாஸ் சீசன் 8 ஒரு வழியாக முடிந்து, அதற்கப்புறம் வந்து டைட்டிலையும் வின் பண்ணி முத்துக்குமரன் அப்படின்னு எல்லாருமே அவங்கவங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப விஜே விஷால் அவர்கள் அன்ஷிதாவிடம் வந்து ஒரு பென்ட்ரைவ் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்கும்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த பென்ட்ரைவை அன்ஷிதா அவர்களும் போட்டு பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய புகைப்படங்கள், இருவரும் பேசிக்கிட்டது, நிறைய வீடியோக்கள் அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கிறார். ரசிகர்களிடமிருந்து வாங்கினது, பிக் பாஸ் டீமிடமிருந்து கொஞ்சம் ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் அப்படின்னு தன்னுடைய மெமோரிஸாக சில விஷயங்களை அதில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கிறாராம். இதை பார்த்துட்டு அன்ஷிதா அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன்னா ஒரு சிலது அப்படின்னா பரவாயில்ல, நிறையவே அவர் ஒன்றொன்னாக யோசிச்சு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் வந்து அவர் அதில் சேவ் பண்ணி கொடுத்துருக்கிறாராம். இதை பார்த்துட்டு ரொம்பவே அன்ஷிதா அவர்கள் ஷாக் ஆகிட்டாங்களாம். அவருக்கு தேங்க்ஸும் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இருவருக்கும் இடையே என்ன உறவு இருக்குது அப்படின்றத ரிவீல் பண்ணாமலே இருக்காங்க. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்க போகுது அப்படின்றத. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இளைய தளபதி விஜய் அவர்களினுடைய நடிப்பில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியான திரைப்படம் தான் என்னது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கோட் திரைப்படம். இந்த திரைப்படம் அவ்வளவாக போகாது அப்படின்லாம் எல்லாரும் பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது எந்த அளவுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு டிஆர்பி செக் பண்ணி பார்க்கும்போது 9.1 போயிருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடாத படம் அப்படின்னு சொன்னது இந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குன்னா அப்போ எப்படியெல்லாம் ரசிகர்கள் இருப்பாங்க விஜய் அவர்களுக்காக அப்படின்றத தெல்ல தெளிவாக காட்டியிருக்குது. அடுத்ததாக விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய 69 திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு. அதோட அவர் படத்தில் நடிக்க போகிறதுல அரசியலில் தான் முழு ஈடுபாடோடு இருக்க போகிறார் அப்படின்ற செய்திகள் நிறையவே வெளியாயிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய டிஆர்பி ரேட்டை செக் பண்ணி பார்க்கும்போது என்னடா இது இப்படி இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்களா, இந்த அளவுக்கு அவரை கொண்டாடுறாங்களே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாகி இந்த கோட் திரைப்படம் ஓடாது நினைச்ச நிலையில் இப்படி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டிஆர்பியில் ரேட் வாங்கியிருக்கேன்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.